அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றி சமீபத்தில் ஒரு 52 நிமிஷம் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தாரு. அதில் அரசியல் பயணத்தை பற்றி பல்வேறு விடயங்களை சொல்லியிருந்தாரு. அதில் உண்மையாக ரியலாக ஒரு விவசாயியாக அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி உலகிக்கு வந்தார், தன்னுடைய அந்த விவசாயி நல்லா இருக்கான்னா அவருடைய கனவு என்ன, குறிப்பாக மானாவாரி பொறுமை காஞ்ச காடு பட்டிக்காட்டில் தண்ணி இல்லாத ஒரு வனத்தில் பொட்டல் காட்டில் வந்து விவசாயம் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்படுறான், அவன் வந்து எப்படி நல்லா இருக்கானுக்காக தன்னுடைய லீடர்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக விளக்குந்தார். உண்மையால இவ்வளோ ஒரு விசன், உண்மையால பட்டிக்காட்டு விவசாயியா ஒரு மேட்டாங்காட்டு விவசாயியா அவர் வந்து பட்ட கஷ்டங்கள், அவங்க எப்படி நல்லா இருக்கானுக்காக என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத வந்து மிக விலாவரியாக வந்து சொல்லியிருந்தார். எல்லாமே ஐடியில் வந்து என்னென்னமோ வளரலாம், எங்கெங்கேயோ போகலாம், என்னென்னமோ தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கலாம், என்ன வேணால் ஆனால் நீர் சோறு இல்லைன்னா யாரும் உயிர் வாழவே முடியாது. ஆனால் இந்தியாவில் விவசாய முதுகெலும்பு விவசாயம் தான் உலகத்துக்கே சோறுபட்ட நாடு. அந்த இதில் விவசாயத்தை பற்றிய விழிப்புணர்வு யாருக்குமே பேசினாலும் புரியுதில்லை, தோல்வி தான். அதுக்கு மத்தியில் ஒரு துணிச்சலாக இந்த அரசியல் எடுத்து வச்சதில் உண்மையாக வந்து பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா அது வந்து உணர்ந்து அதை மாறினா தான் இங்கே எல்லாமே நீர் சோறு எல்லாத்தையும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல, அந்த விவசாயம் நல்லா தான் இங்கே எல்லாம் நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக தன்னுடைய கொள்கையை வந்து விளக்க வச்சார். உண்மையாலும் ஓட்டு அரசியலை தாண்டி அவர் எல்லாருமே அப்படி தான் நினச்சோம், ஓட்டு அரசியலை தாண்டி ஒரு ஏதோ மக்களுக்காக சிந்திக்கிறார் அப்படிங்கிறதுல வந்து உண்மையில வாழ்த்தி தான் ஆகணும். ஒரு மேட்டாங்காட்டு விவசாயம், அதே நீர் பற்றாக்குறையில் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மானாவாரி பூமி விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற போதில் அண்ணனுக்கு கண்டிப்பாக வாழ்த்து சொல்லி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்து வென்று உண்மையான ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனை வேண்டிக்கிறோம்.